வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நம்ம அந்த திரை விமர்சனத்தில் இயக்குனர் ஆதித்யா இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய டெவில் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கதாநாயகி என்ன செய்கிறாங்கன்னா, காரை டிரைவிங் பண்ணி போயிட்டுருக்காங்க. டக்குன்னு எதிர்த்தாப்பில் வந்து ஒரு பைக் மேலே மோதி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த பைக்கு ஓட்டிகிட்டு வந்தவர் வந்தாருன்னா அவர் ஒரு பைக்கு ட்ராவலரு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் கையை ஒடிஞ்சு போகுது. உடனே இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, நம்மளால தானே ஒரு கையை ஒடிச்சு வச்சுன்னு சொல்லி உடனே கொஞ்சம் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்த கையோடு இல்லாமல் அவருக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்க. சமைச்சு போடுறதுலேருந்து அவருக்கு ஊரை சுற்றி காட்டுறதுலேருந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யுதுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே என்ன செய்யுதுன்னா, ஒரு அஃபெக்ஷன் ஆகி வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகுது. இதுக்கிடையில் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார். அந்த ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய ஆஃபீஸில் அவருக்கு வேற ஒரு பொண்ணு மேலே ஒரு தொடர்பு, ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. இதுக்கிடையில் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன திருப்பங்கள் விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத இந்த படத்தினுடைய மீதி கதையாகும். இந்த படம் வந்து என்ன அடிப்படையில், என்ன ஜார்னரில் இந்த படம் நகருது அப்படின்றது கரெக்டாக ஒரு அறுதிட்டு சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு க்ரைம் சப்ஜெக்டா அல்லது த்ரில்லரா அல்லது லவ் கான்செப்ட் உள்ள ஒரு படமா அப்படின்னு எந்த அடிப்படையும் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு இயக்குனர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்ன செய்யுதுன்னா, சும்மா என்ன செய்யணும், எப்போ பார்த்தாலும் லவ் போர்ஷனாக நிரம்பி வலியுது. அதுவும் அந்தளவுக்கு என்ன செய்யும், நமக்கு ஒரு வட்டத்தில் அது என்ன செய்யணும், சலிப்பவே தட்டுற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஏதாவது விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டா அல்லது வந்து எமோஷனல் ட்ராமாவா எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கதையாக கொண்டு போயிட்டுருக்காரு இயக்குனர். அங்கேயும் என்ன செய்யுதுன்னா, ஒரு கரெக்டான ஃபினிஷிங்கே இல்லாமல் படம் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்க மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய நடிப்பு. இந்த படத்தினுடைய பலவீனம் அப்படின்னு சொன்னால் கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் கண்ணா முன்னாண்டு போய் கடைசியில் படம் முடியுது. மொத்தத்தில் இந்த படத்தை நம்ம பார்க்குற நமக்கு எந்த விதமான ஒரு பிடிப்புமே இல்லாமல் ஒரு படமாக நகருது. மொத்தத்தில் மொக்கையான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்கின் பண்ணியிருக்காரு. எப்பவுமே மிஸ்கின் அவருடைய படத்தினுடைய சாயலும் இளையராஜாவோட சாயலையும் வச்சு சேர்த்து வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கும் வந்து பெருசாக ஒரு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லணும். சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த நைட்டு மோடுக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல நடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு படத்தை சரியில்லாத கதையை வச்சு கெடுத்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு அடல்ட் கண்டென்ட் உள்ள ஒரு படம். இந்த படத்தை பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.